ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூட நவம்பர் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் ரூம் புக்கிங் எல்லாமே ஓபன் ஆகிருச்சு. இந்த மாசம் ரூம் புக்கிங்ல மிக முக்கியமான சில சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றதும், எங்களுக்கு நவம்பர் மாச தரிசன டிக்கெட் கிடைக்கல, ரூம் புக் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். அது கூடவே டிடிடில இருந்து முக்கியமான ஒரு சில பிரஸ் ரிலீஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இது போல திருமலை பத்தின தகவல்களை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஆல் இன் ஒன் டிடிடி அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான டீட்டெயில்குள்ள போகலாம். நவம்பர் மாசத்துக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் இன்னைக்கு காலையில 10 மணிக்கும் மத்தியானம் 3 மணிக்கு திருமலை, திருப்பதி, தலக்கோணாவுக்கான ரூம் புக்கிங்கும் ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல ரூம் புக்கிங் கீழ் திருப்பதியில புக் பண்றதுல நேத்தே வந்து சேஞ்சஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ரூம் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு ஓப்பன் ஆனதும் நமக்கு தெரிஞ்சது. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இனி வரும் நாட்கள்ல நீங்க ரூம் புக் பண்ண போறீங்கன்னா ஆன்லைன்ல புக் பண்றவங்களுக்கு இந்த அப்டேட் எல்லாம் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருமலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு வந்து தர்ஷன் டிக்கெட் இருந்தா மட்டும்தான் ரூம் புக் பண்ண முடியும் அப்படின்றது தான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயம் தான். கீழ் திருப்பதிலையும் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, கீழே திருப்பதியில நம்ம ரூம் புக் பண்றதுக்கு டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஒன்லி அப்படின்ற மாதிரி ஆப்ஷனும், காமனா திருப்பதி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ இதுல டிக்கெட் இருக்கிறவங்களுக்கு ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், மாதவம் இங்க வந்து ரூம் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆன்லைன்ல புக் பண்ணும்போது உங்களுக்கு டிக்கெட் தரிசன டிக்கெட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஸ்ரீனிவாசத்திலையும் மாதவத்திலையும் ரூம் வந்து புக் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதுவே வந்து தர்ஷன் டிக்கெட் இல்லாதவங்களுக்கு தான் விஷ்ணு நிவாசமும் தொலப்பா கார்டனும் வந்து ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ இதுதான் புதுசா இன்னைக்கு கொண்டு வந்திருந்த அப்டேட். இப்ப ஜென்ரலா திருப்பதி அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பதிக்கு வந்து நமக்கு கீழே இருக்க விஷ்ணு நிவாசத்திலையும் தொலப்பா கார்டன்ஸ் மட்டும் தான் காட்டும். இதுவே டிக்கெட்ல போயிட்டு நம்ம புக்கிங் ஹிஸ்டரியில போய் திருப்பதியை சூஸ் பண்ணி புக் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்ரீனிவாசத்திலையும் மாதவத்திலையும் புக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஜென்ரலா நம்ம வந்து ஸ்டே பண்ணணும்னா ஸ்ரீனிவாசத்துல கூட டிக்கெட் இல்லாம ரூம் வந்து எடுத்துக்கலாம். இனிமே நீங்க உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் இல்லை அப்படின்னா ஸ்ரீனிவாசத்திலையும் மாதவத்திலையும் நம்மளால ரூம்ஸ் வந்து புக் பண்ண முடியாது. இது புதுசா வந்திருக்க சேஞ்சு. அதே மாதிரி அக்கமடேஷன்லயுமே மொத்தமா எவ்வளவு ரூம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ரூம்ஸ் புக் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த நம்ம டைம் வெயிட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த டைம்லயும் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்துலயுமே கொண்டு வந்திருக்காங்க. டிக்கெட்டுக்கு டிக்கெட் இல்லாதவங்க இனி விஷ்ணு நிவாசத்திலையும் தொலப்பா கார்டன்ஸ், திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலுக்கு எது போறீங்கன்னா தொலப்பா கார்டன்ஸ்ல ஸ்டே பண்றதுக்கு ரூம்ஸ் வந்து புக் பண்ணிக்கலாம். அதனால கீழ் திருப்பதிலையும் ஸ்ரீனிவாச மாதவத்துல ரூம் வேணும்னா கண்டிப்பா தர்ஷன் டிக்கெட் இருக்கணும் அப்படின்ற புதிய ரூல் வந்து அப்டேட் ஆகியிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜ்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் நவம்பர் மாசம் புக் பண்ண ஹிஸ்டரியில போய் பார்க்கும்போது ரூம்ஸ் அவைலபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ரீனிவாசமும் மாதமும் வந்து ஷோ ஆயிருக்கு. இதே ஜென்ரல் கேட்டகரியில நீங்க போய் செக் பண்ணீங்க அப்படின்னா தொலப்பா கார்டன்ஸும் விஷ்ணு நிவாசம் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எங்க ரூம் புக் பண்ணீங்க அப்படின்றதும், ரூம் புக்கிங்ல உங்களுக்கு இருந்த என்னென்ன சிரமங்கள் அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நவம்பர் மாசத்துல உங்களுக்கு எரர்னால 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ண முடியல அப்படின்னா வேற என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வர்ச்சுவல் சேவால ஏற்கனவே ஒரு சில நாளெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ வர்ச்சுவல் சேவால வேணா டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு சேவா டிக்கெட் புக் பண்ணுங்க. இல்லை நாங்கள் போகிற டேட்ல நவம்பர்ல இதில் டிக்கெட்டே இல்லை, வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஏபிஎஸ்ஆர்டிசியோட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட்டோட சேர்த்த பஸ் டிக்கெட் தான். இது சென்னையிலேருந்து போகிற பஸ்ஸோட ஃபேர் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். இப்போதைக்கு நமக்கு அக்டோபர் மாசத்துக்கு எத்தனாம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்குன்னா 24ஆம் தேதி வரைக்கும் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டிராவல் டேட்டா முதல் நாள் கொடுக்கணும், அப்பதான் அடுத்த நாள் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 24ஆம் தேதி தரிசனம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 23ஆம் தேதி பஸ்ல டிராவல் பண்ற மாதிரியான டேட்டை நீங்க சூஸ் பண்ணணும். தமிழ்நாட்டுல இருந்து சென்னை, திருச்சி, மதுரை, அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து போற பஸ்ல இருக்கு. இதுல மதுரை அதே மாதிரி திருச்சி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிக்கெட்டோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். சென்னையில நிறைய பஸ் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. டெய்லியுமே நைட்டு 12 மணிக்கு மேலே செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு டிக்கெட்ஸ் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்ம இதில் அவைலபிலிட்டி கார்டும் புக் பண்ணிக்கலாம். இதில் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24ஆம் தேதிக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு, தேவைப்பட்டா புக் பண்ணுங்க. இது ஓங்கோல்லேருந்து போகிற பஸ்ஸில் வந்து நான் செக் பண்ணி காட்டியிருக்கேன். இதே மாதிரி மதுரையிலேயே இருக்கும். இது முடிஞ்சது அப்படின்னா இப்போ அக்டோபர் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நவம்பருக்கு வந்து ஒவ்வொரு நாளாக வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ 24 வரைக்கும் ஓப்பன் ஆகியிருக்கு, 31ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அடுத்து நவம்பருக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒரு சான்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதை தவிர வேற என்ன சான்ஸ் இருக்கு அப்படின்னா, நமக்கு ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக ஹோமம் டிக்கெட்டோட 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் சேர்த்திருக்காங்க. இது வந்து ஆன்லைன்லயும் ஓப்பன் ஆகும், ஆஃப்லைன்லயும் டைரக்டா நம்ம போயிட்டு டெய்லியும் காலையில புக் பண்ணிக்கலாம்.
அந்த டிக்கெட் கூட உங்களுக்கு நவம்பர் மாசத்துக்கு ஓபன் ஆகும். இப்போ வந்து இந்த மாசம் செப்டம்பர் மாசத்துக்கு ஓபன் பண்றாங்க. ஸோ செப்டம்பர் மாசத்துல யாருக்காவது இந்த டிக்கெட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். இதோட புக்கிங் வர 26ஆம் தேதி வந்து உங்களுக்கு ஓபன் ஆகுது. திங்கட்கிழமை வந்து ஓபன் ஆகுது காலையில 10 மணிக்கு. இதே மாதிரி உங்களுக்கு அக்டோபர் மாசத்துக்கு ஓபன் பண்ணுவாங்க அண்ட் நவம்பர் மாசத்துக்கும் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஓபன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஏபிஎஸ்ஆர்டிசி ஓபன் ஆகிரும். அதுக்கு அடுத்து டூர் பேக்கேஜஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அதுல கூட நவம்பர் மாசத்துக்கு புக் பண்ணிக்கலாம். இல்லைனா நேரடி எஸ்எஸ்டி டோக்கன் இல்ல சர்வ தர்ஷனம், இதுதான் வந்து உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன். அடுத்தது இப்போ ரூம் புக் பண்ணும்போது எங்களுக்கு ரூம் கிடைக்கல, வேற என்ன ஆப்ஷன் அப்படின்னா நேரடியா போயிட்டு ரூம் புக் பண்றது தான். அதுலயும் இப்போ கீழ் திருப்பதியில நம்ம ஆஃப்லைன்ல டிடிடியோட ரூம் எடுக்கணும் அப்படின்னா விஷ்ணு நிவாசத்துல மட்டும்தான் ரூம் கிடைக்குது. இப்போ விஷ்ணு நிவாசத்துல என்ன பண்றாங்கன்னா ரூம்ஸ் வந்து விஷ்ணு நிவாசத்துல இல்ல அப்படின்னா எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ நியர்பைல இருக்க எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸோட புக்கிங்கும் விஷ்ணு நிவாசத்துல தான் நடக்குது. விஷ்ணு நிவாசத்தோட ரூம்ஸ் எல்லாம் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா எஸ்வி ரெஸ்ட் ஹவுஸ்ல அவைலபிலிட்டி பொறுத்து அங்க வந்து ரூம் வந்து உங்களுக்கு அலாட் பண்றாங்க. அதனால கீழ் திருப்பதியில நீங்க விஷ்ணு நிவாசத்துல ட்ரை பண்ணி பாருங்க. திருமலை பொறுத்த வரைக்கும் சிஆர் ஆஃபீஸ்ல போயிட்டு காலையில நீங்க கியூல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு 8 மணிக்கு முன்னாடி எல்லாம் நீங்க வந்து நார்மல் டேஸ்ல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு ரூம் வந்து கிடைக்கும். இல்ல அப்படின்னா நம்ம பிரைவேட் மடங்கள் தான் ட்ரை பண்ணணும். பிரைவேட் மடங்களோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல நமக்கு கர்நாடகா டெம்பிளோட அக்கமடேஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இருக்கக்கூடிய சான்ஸ்ங்க. அடுத்தது இன்னைக்கு டிடிடிலேருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு டிடிடியோட இஓ ஷியாமலா ராவ் அவர் வந்து அலிப்பிரிக்கிட்ட இருக்கக்கூடிய பூதேவி வளாகத்தில் கொடுக்கக்கூடிய எஸ்எஸ்டி டோக்கன் வழங்கக்கூடிய அந்த மையத்தை இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பூதேவி வளாகம் வரிசைகள் அதே மாதிரி எஸ்விபி முதன்மை கட்டுப்பாட்டு அறை, எஸ்விபி பழைய நிர்வாக கட்டிடம் ஆகிய இடங்கள்ல பக்தர்களுக்கு திவ்ய தரிசன டோக்கன் வழங்கும் செயல்முறையை ஆய்வு செய்யப்பட்டதா சொல்லியிருக்காங்க. பக்தர்களுக்கு வசதியாக டோக்கன் வழங்கும் வகையில் நிரந்தர வரிசை மற்றும் இதர வளர்ச்சி பணிகளை விரைந்து முடிக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அலிபிரி பாத மண்டபத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் வழங்கும் மையம் டிடிடியோட ஜலப்பிரசாத் மற்றும் லக்கேஜ் கவுண்டர்களையும் ஆய்வு செஞ்சதாகவும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு முக்கியமான ஆலோசனைகளை வழங்கப்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து அடிஷனல் இஓ வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு வைகுண்ட வளாகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய அந்த கியூ லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணியிருக்காரு. முதலில் வைகுண்டம் வரிசை வளாகம் 2, கிருஷ்ணதேஜா வட்டம், நாராயணகிரி கார்டன் உள்ள கொட்டகைகள் மற்றும் வரிசைகளை ஆய்வு செய்தார். இந்நிகழ்ச்சியில் டிடிடி மூலம் வழங்கப்படும் வசதிகள் குறித்து பக்தர்களுக்கு எடுத்துரைத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. பெட்டிகளில் வழங்கப்படும் உப்மா மிகவும் சுவையாக இருப்பதாக பக்தர்கள் வந்து மகிழ்ச்சி தெரிவித்ததாகவும் இந்த பிரஸ் ரிலீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. வைகுண்ட வரிசை வளாகத்துல குடிநீர், உணவு மற்றும் பால் வழங்குதல் குறித்து ஆய்வு செய்யவும், பெட்டிகளுக்கு வெளியே உள்ள பலகைகள்ல பக்தர்களுக்கு வழங்கப்படும் நேரம் மற்றும் உணவுப் பொருட்களை குறிப்பிடப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காரு. அடுத்தது பெட்டிகளை தொடர்ந்து கண்காணித்து பக்தர்களை தாமதம் இல்லாம தரிசனத்துக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விக்யூசி பெட்டிகளிலிருந்து பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுப்பப்பட்டவுடன் சிறந்த சுகாதார நடவடிக்கைகளுக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருமலையில தண்ணீரை வந்து சிக்கனமா பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. இதை பத்தி நியூஸ் வெப்சைட்ஸ்லயுமே நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ திருமலைக்கு போகக்கூடிய பக்தர்கள் கண்டிப்பா இதை நோட் பண்ணிக்கோங்க. திருமலையில் உள்ள பக்தர்களும் உள்ளூர் மக்களும் தண்ணீரை வந்து சிக்கனமா பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமலையில் தற்போது 130 நாட்களுக்கு மட்டும்தான் தண்ணீர் வந்து ஸ்டாக் இருக்கு அப்படின்ற முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் மழை குறைவாக பெய்ததால் திருமலையில் உள்ள உள்ளூர் மற்றும் பக்தர்களின் தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய திருமலையில் உள்ள 5 முக்கிய அணைகளில் உள்ள தண்ணீர் அடுத்த 120 130 நாட்களுக்கு மட்டும்தான் போதுமானதா இருக்கும் அப்படின்னு சொல்லி டிடிடி சொல்லியிருக்காங்க. இது தொடர்பான செய்தி குறிப்பு திருமலையில் புதன்கிழமை வெளியிடப்பட்டது. திருமலையில் ஒரு நாளைக்கு சுமார் 43 லட்சம் கேலன் தண்ணீர் பயன்படுத்தப்படுகிறது. அதில் 18 லட்சம் கேலன் தண்ணீர் திருமலை அணைகளில் இருந்தும் மீதி திருப்பதியில் உள்ள கல்யாணி அணையில் இருந்தும் சேகரிக்கப்படுகிறது. திருமலையில் உள்ள கோகர்பம், ஆகாச கங்கை, பாபவிநாசம், குமாரதாரா அணைகளில் மொத்த சேமிப்பு கொள்ளளவு 14,304 லட்சம் கேலன்களாக உள்ள நிலையில தற்போது திருமலையில் 5,800 லட்சம் கேலன் தண்ணீர் மட்டுமே உள்ளது. அக்டோபர் 4 முதல் 12ஆம் தேதி வரைக்கும் திருமலைக்கு வரும் பிரம்மோற்சவத்தின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்களோட நலன் கருதி தண்ணீர் வீணாவதை தடுக்க சில நடவடிக்கைகளை எடுக்க டிடிடி முடிவு செஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த அளவிற்கு பக்தர்கள் மற்றும் உள்ளூர் மக்கள் தண்ணீரை தேவையின்றி வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துமாறும்
கேட்டுக்கொள்ளப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பிரம்மோற்சவம் டைம்லலாம் போறவங்க நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பா அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. பட் இவ்வளோதான் ஸ்டாக் இருக்கு அப்படின்றத இப்பவே சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாதிரி நம்மளும் அரேஞ்ச்மெண்ட்டா போய்க்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான். அடுத்தது வந்து திருச்சானூர்ல ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி கோவில்ல ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு கோகுலாஷ்டமி நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெத்த சேஷ வாகனத்துல ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியின் கடாட்சம் வந்து அன்னைக்கு நடக்குது. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி கோயிலுடன் இணைந்த ஸ்ரீ கிருஷ்ண சுவாமி கோவிலில் கோகுலாஷ்டமி விழா ஆகஸ்ட் 27ஆம் தேதி அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு என்ன காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னென்ன பூஜைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்னைக்கு உத்லோத்சவத்தை முன்னிட்டு மாலை 5 மணிக்கு ஸ்ரீ கிருஷ்ண சுவாமிக்கு ஊஞ்சல் சேவை நடக்கிறது. மாலை 6:15 மணி முதல் 7:30 மணி வரைக்கும் சுவாமிக்கு உத்லோற்சவம் ஆஸ்தானம் நடக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் காரணமாக ஆகஸ்ட் 27ஆம் தேதி கோயில்ல சகஸ்கர தீபலங்கார சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து திருச்சானூர்ல தான் சொல்லியிருக்காங்க, திருப்பதியில கிடையாது. இதுதான் இன்னைக்கு டிடிடி ரிலேட்டடா இருக்கக்கூடிய முக்கியமான தகவல்கள். நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி முக்கியமான ஏதாவது சேஞ்சஸை நீங்க நோட் பண்ணீங்கனாலும் அதை கீழே வந்து ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களோட கமெண்ட்டை படிக்கக்கூடிய அடுத்த பக்தர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றதுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏபிஎஸ்ஆர்டிசில பஸ் டிக்கெட் புக் பண்ணா டிராவல் பண்ணுன்ற கம்பல்சரி கிடையாது. இதை நான் அந்த புக்கிங் வீடியோலயும் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ்லயும் சொல்லியிருக்கேன். பட் ஒரு சிலர் இதையே நீங்க ரிப்பீட்டடா கமெண்டா வந்து கேட்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு வீடியோ வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம்னா அதுல முக்கியமான விஷயங்கள் இருக்குமா அப்படின்றத நோட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு பெரிய லெவலில் டவுட்ஸ் வந்து இருக்காது. ஆனா நிறைய பேர் அதை நீங்க ஃபாலோ பண்றது இல்ல, கமெண்ட்ஸ்ல தான் வந்து கேட்குறீங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து டெலிகிராம்லயும் வந்து அதே விஷயத்த ரிப்பீட்டா கேட்குறீங்க. புக்கிங் வீடியோ எடுத்தீங்கன்னா அதுல இருக்க ஃபுல்லா விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். இன்னும் 4 பேருக்கு அந்த தகவலை உங்களால ஷேர் பண்ணவும் முடியும். ஸோ இது வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால ஷேர் பண்றீங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.